வணக்கம். அம்மா சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பொடிச்செடுத்த சாம்பார் தூள் போட்டு தான் சாம்பார் பண்ண போகிறோம். எல்லாமே பேக்கிங் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் சாம்பார் தூள் மாற்றி வச்சுருந்தோம் சாம்பார் பண்ணுறதுக்காக. இதுதான் நம்மளோட சாம்பார் தூள். இது போட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டோம். சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டோம். இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், பெரிய வெங்காயம். இது பெரிய சைஸ் வெங்காயமானாலே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இதோட சேர்த்துடலாம். வெண்டைக்காவும் பெரிய வெங்காயமும் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி அது இதோட சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்த தண்ணி இதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். வெண்டைக்காவும் தக்காளி எல்லாம் வெந்து வரட்டும். புளி தண்ணி நல்லாவே குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த வேக வச்ச துவரம் பருப்பை ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். வேக வச்சு பருப்பும் ஊற்றி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் தூள் போட்டுடலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் போடுறோம். ரொம்ப பெரிய ஸ்பூனும் இல்லை, ரொம்ப சின்ன ஸ்பூனும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனு. நம்ம தேங்காய் வறுத்து அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூடி சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்திலே போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இட்லி பொடி வகையிலேயே 4-5 டைப்பு பொடி வகை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சாம்பார் தூளும் பண்ணியாச்சு. நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். அதே மாதிரி எல்லாருமே வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் நல்லாவே கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மஞ்சத்தலை இதை போட்டுடலாம். சுவையான சாம்பார் ரெடி. குழம்பு ஆறும்போது இன்னும் கூடி கொஞ்சம் கெட்டியாகும். வெண்டைக்காய் சாம்பார் நாமளே பண்ணின இஞ்சி புளி, கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி